அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. ஒரு அற்புதமான சக்தி என்று சொன்னேன் அல்லவா? அந்த சிவ சக்தி ஐக்கிய மதியம் தான் என் விஷ்ணுமாயா. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா, இரவில் நாம் செய்கின்ற பூஜையை விட இரவு 10 மணிக்கு மேலே விடிய காலை வரை அடர்ந்த அந்த வனத்தில் மகிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு போத்து வந்து என் விஷ்ணுமாயனை இன்றும் தொடர்ந்து நள்ளிரவு பூஜை செய்வதை பார்க்கலாம். இன்றும் கண்கூடாக கறக்கலாம். அடர்ந்த அந்த வனத்திலே இரவு ஒரு 11 மணி அளவில் ஒரு காட்டு எருமை என்று சொல்லுவதை விட, மகிஷம் என்று சொல்லுவதை விட, காட்டு போத்து என்று சொல்லக்கூடிய விஷ்ணுமாயனுடைய வாகனமான அந்த மகிஷம் வந்து இரவு 11 மணியிலிருந்து 1 மணி வரை அந்த அடர்ந்த வனத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயனை தினம் தினம் வந்து பூஜை செய்வதை இன்றும் நம் கண்கூடாக காணலாம். அத்தகைய அருமையான இடம், வனம் சூழ்ந்த இடம். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் இருங்க, எங்கு வேணாமாலும் இருங்க. எத்தனை துயரங்களும் துன்பங்களும் உங்களை தொடர்ந்து வந்தபோது அதிலிருந்து வெற்றி நோக்கி நீங்கள் நகர வேண்டுமானால் சென்று நிற்க வேண்டிய இடம் விஷ்ணுமாயா. நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யாருண்டு என்று வாழ்க்கையில் நாம் கலங்கி நிற்கும் பொழுது ஒரு கலங்கரை விளக்க விஷ்ணுமாயா அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு அடர்ந்த வனத்திலே தனித்து நிற்பவனுக்கும் தவித்து நிற்பவனுக்கும் பசித்து இருப்பவனுக்கும் மூன்றும் ஒன்றாக கலந்து தந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட விஷ்ணுமாயா வருகின்ற 16ஆம் தேதி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்துள்ள விஷ்ணுமாயன் ஆலயத்தில் நடக்கின்ற அந்த வெள்ளாட்டு கர்ம பூஜையில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும். நின்று தான் பாருங்களேன். எத்தனையோ கதவுகளை தட்டி விட்டோம், யார் யாரையோடவோ கையேந்து விட்டோம், எந்த பலனும் இல்லாத போது ஒரு நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு வருகின்ற 16ஆம் தேதி. மறந்துவிட வேண்டாம், அனைவரும் வரணும். என் விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான அருளாசி நீங்கள் பெறணும்.